ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான உதிரியாக சேமியா உப்புமா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சேமியா உப்புமா பிடிக்காதவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சேமியா உப்புமா செய்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனோடனே 1 டீஸ்பூன் அளவு கடுகுளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதோட பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நான் இதோட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே இதோடு நான் 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியோட பச்சை வாசம் போயிடணும், தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோன்னே நம்ம இதோட இப்போ உப்பு சேர்க்கணும். இப்போ நான் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் சேமியா உப்புமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா சேமியா உப்புமாவே பிடிக்காதுன்றவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதோட 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 2 பாக்கெட் சேமியாவுக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு பாக்கெட்டில் செய்கிறதா இருந்தால் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வச்சிடுறேன். நல்லா இது கொதிச்சு வரணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் இதில் சேமியா சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சேமியா குழஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பாக்கெட் சேமியாவுக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியோட அளவு கரெக்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சேமியாவும் நல்லா குலையாமல் இருக்கும். அதே நேரத்தில் உதிரியாக நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.